லேப்டாப் வார்த்தையே இல்லை அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஹே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க முகமது அர்ஷத். ஸோ இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா HP பவிலியன் கேமிங் லேப்டாப்பை நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து HP ஷோரூமில் வாங்கினது. இந்த ஷோரூம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து வாஷர்மேன் பெட்டில் இருக்குது. இது வந்து நல்ல அழகான ஒரு கவரில் போட்டு கொடுத்தாங்க. ப்ளஸ் வந்து இன்னொரு ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது கூட ஒரு சில ஆக்சசரிஸ்லாம் கொடுத்தாங்க. HP ஒயர்லெஸ் மவுஸ் ஒன்று கொடுத்தாங்க. ஸோ பாருங்க, நல்ல குவாலிட்டியாக இருக்குது. இது வந்து ஒயர்லெஸ் மவுஸ். இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஹெட்ஃபோன் கொடுத்துருந்தாங்க. இந்த ஹெட்ஃபோனில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா TRSS ஜாக் கொடுத்துருக்காங்க. TRS ஜாக் மீன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து மைக்ரோஃபோனுக்கும் ஸ்பீக்கருக்கும் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஒயர் வரும். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிகாஸ் நம்மளோட OnePlus 70 வந்து இந்த மாதிரியான ஹெட்ஃபோன் போட்டோம்னா செமையா மைக் ஒர்க் ஆகும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த மொத்தமாக இந்த பேக்கேஜை வந்து பிரித்து இது உள்ள என்ன இருக்குன்றத பார்க்கலாம் வாங்க. அதுக்காண்டிதான் தேடி எடுத்து வாங்கினது. ஷெமுலுக்கு நானே எவ்வளோ அமைதியாக இருக்கேன் உள்ளாரமா. அதெல்லாம் ஒன்று பிரச்சனை. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ண உடனே பாருங்க, செம்ம லுக்காக இருக்கு. மேட் ஃபினிஷில் இருக்கு. இந்த HP லோகோ இருக்கு பார்த்தீங்களா, என்ன கலரில் மின்னுது பார்த்தீங்களா, சும்மா மஜாவாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து பவிலியன்ற அந்த ப்ராடக்ட் நேம் வந்து போட்டிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து இதோடைய பாடி மொத்தமாகவே வந்து இது கேமிங் லேப்டாப்ன்றனால ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ஸோ ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா அந்த லோகோ ரொம்ப அழகா இருக்கு. ப்ளஸ் வந்து இந்த பவிலியன்ற பிராண்ட் நேம், ப்ராடக்ட் நேம் எல்லாமே வந்து ரொம்ப அழகா இருக்கு. பர்பிள் கலர்ல வந்து கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து USB உடைய போர்ட் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து C டைப் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து C டைப் கொடுத்தா நமக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. இப்போ வர ஃபோன்களும் சரி, எல்லா கேபிள்களும் சரி, எல்லாமே வந்து C டைப்ல தான் வருது. அதே மாதிரி வந்து SD கார்டு போடக்கூடியதும் வந்து ரைட் சைடில் தான் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. ஹெட்ஃபோன் போடுறதும் ரைட் சைடில் லொக்கேட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ஈத்தர்நெட் கேபிள் போடுறதுக்கான ஜாக்கும் வந்து இதுல இருக்கு. ஈத்தர்நெட் கேபிள் வந்து இப்போதைக்கு யாருமே வந்து யூஸ் பண்றது கிடையாது. இருந்தாலுமே ஒரு சில பேர் வந்து வைஃபைல இருந்து டைரக்டா நம்ம ஈத்தர்நெட் கேபிள் வந்து கனெக்ட் பண்ணோம்னா இன்டர்நெட் வந்து ஸ்பீடா இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து HDMI உடைய போர்ட்டும் இருக்கு. லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடுமே வந்து ஒரு USB போர்ட் கொடுத்துருக்காங்க. பிளஸ் வந்து இன்னொரு ஒரு சார்ஜர் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பரா இருக்கு. பின்னாடி வந்து ஃபேன், அதாவது அந்த கூலிங் ஃபேன் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஹீட் எல்லாம் வெளியே தள்ளக்கூடிய ஆப்ஷன் வந்து பின்னாடி கொடுத்துருக்காங்க. பின்னாடி கொடுத்துருக்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அவுட்லுக் எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ் ஃப்ரெண்ட்ஸ், ஓப்பன் பண்ணால் ஃபுல்லாக அந்த கீபோர்டு எல்லாமே வந்து அப்படியே இந்த பர்பிள் கலரில் வந்து அப்படியே ஒரு மாதிரி எது சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை, அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கீபோர்டு எல்லாமே அந்த கலர் ஷேட் இருக்குது பாருங்க, செம்மையாக இருக்குது. கேமிங் லேப்டாப்பில் இதுதான் ஒரு சூப்பரான விஷயம். அந்த கீபோர்ட்ஸ் எல்லாமே வந்து செம்மையாக கொடுத்துருப்பாங்க. இந்த ஓப்பன் பண்ண உடனே இந்த எப்படி சொல்கிறது, இந்த ஸ்க்ரீன் பாருங்க, ஸ்க்ரீன் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. ஓவரால் 15.6 inches இந்த லேப்டாப் வந்து. அதுக்கப்புறம் உள்ள ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பற்றிலாம் பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து Ryzen 5. இது வந்து Ryzen 5 மீன்ஸ் AMD Ryzen 5. இப்போ எப்படின்னா இப்போ இன்டெல் அந்த கோர்லாம் சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா, i7 i9 மாதிரி, அதை மாதிரியே AMDல Ryzen 5 இது வந்து கேமிங்க்கு வந்து இந்த Ryzen 5 தான் எல்லாருமே மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இது வந்து SSD 512GB கொடுத்துருக்குறாங்க. ஸோ SSD 512னா பக்கா ஸ்பீடு வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேம் வந்து 8GB ரேம், அதுவும் இல்லாமல் DDR4ல கொடுத்துருக்குறாங்க SD ரேமு. ஸோ பக்கா ஸ்பீடு எல்லாமே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து 15.6 inches வந்து ஃபுல் HD டிஸ்பிளே, IPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்குறாங்க. செம்ம விஷயம் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 144 ஹெர்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ 144 ஹெர்ட்ஸ்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஃபோன் எல்லாமே பார்ப்பீங்க 60 ஹெர்ட்ஸ் 90 ஹெர்ட்ஸ் இந்த மாதிரிலாம் கொடுத்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதேமாரி 144 ஹெர்ட்ஸ்னா என்ன ஸ்பீட் இருக்குன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பேட்டரியுமே வந்து செம்மையாக கொடுத்துருக்காங்க. கிராஃபிக்ஸ் வந்து நச்சுன்னு இருக்கு உண்மையிலே. NVIDIA வந்து GeForce கொடுத்துருக்காங்க. GTX 1650 4GB கொடுத்துருக்காங்க. ஸோ செம்மையாக இருக்குது. கேமிங்க்கு மட்டும் கிடையாது, எடிட்டிங்காக இருக்கட்டும் சரி, இல்லை வெப் டெவலப்மெண்ட், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் எல்லாத்துக்குமே இந்த மாதிரியான ப்ராசஸர் செம்மையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதோட கீபோர்டு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கீபோர்டில் யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த கீபோர்டு எப்படி சொல்கிறது, டைப் பண்ணுறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு உண்மையிலே. ஆக்சுவலி நானுமே வந்து HP தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். HPயில் வந்து நோட் புக், அதுவும் ஆல்மோஸ்ட் வந்து இதோடைய ஒரு சில ப்ராசஸர் வந்து இந்த மாதிரி. பட் ஆனால் இதோட கிராஃபிக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். அதேமாதிரி வந்து 144 ஹெர்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, பக்கா உண்மையில் நான் யூஸ் பண்ணதுலே
எனக்கு தெரிஞ்சு பயங்கரமாக இருக்கு. ஏன்னா நான் மேக் ப்ரோ வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் இந்தளவு வந்து ஹர்ட்ஸ் நான் வந்து அதில் யூஸ் பண்ணது கிடையாது. இதில் வந்து செம்மையாக இருந்துச்சு உண்மையிலே. கீபோர்டில் வந்து டைப் பண்ணுறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு, ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சு. அதேமாதிரி வந்து யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த இன்டர்ஃபேஸ் வந்து எல்லா லேப்டாப்லையுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அதில் வந்து ஹை அண்ட் லோ அண்ட் பட்ஜெட் நம்ம சொல்ல முடியாது. பட் ஆனால் அதில் ஒர்க் ஆகிற விதம் தான் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு பட்ஜெட் லேப்டாப், இப்போ நான் வச்சிருக்க லேப்டாப் பார்த்தீங்கன்னா வந்து அதில் வந்து 60 ஹெர்ட்ஸ் தான் எடுக்கும். பட் 60 ஹெர்ட்ஸ் எடுக்கும் போது அதுவே உங்களுக்கு வந்து ஓரளவு நார்மலாக நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. இது 144 ஹெர்ட்ஸ்னா பார்த்தீங்கன்னா கேமிங்க்கும் சரி மற்ற பெர்ஃபார்மன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பக்காவாக இருக்கும். நான் ஒரு நாள் இப்போ யூஸ் பண்ணதுக்கே எனக்கு வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு யூஸ் பண்ணுறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாக்ஸில் எவ்வளோ போட்டிருக்குன்னா வந்து 78K மேலே போட்டிருக்கு. பட் ஆனால் நம்ம ஃப்ரெண்டு எவ்வளோ வாங்கினாருன்னு பார்த்தீங்கன்னா 70K கிட்ட தான் வாங்கினாரு. மேபி வந்த புதுசில் வந்து அந்த ரேஞ்ச் இருக்கலாம். இந்த 70Kக்கு இந்த லேப்டாப் வந்து ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா செம ஒர்த்து. உண்மையிலே என்னன்னா நிறைய இன்னும் அதில் வந்து ஒர்க் பண்ணி பார்க்கணும், கேம் விளையாண்டு பார்க்கணும், இல்லை வெப் டெவலப்மெண்ட் மாதிரி பண்ணி பார்த்தா மட்டும்தான் நம்மளுக்கு அதோட பெர்ஃபார்மன்ஸ் தெரியும். ஆனால் என்னால் வந்து இதை ஸ்டார்டிங்கில் வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியுது. ஏன்னா ஸ்டார்டிங்லேயே இதோடைய ஸ்மூத்னஸும் சரி, அதாவது யூசர் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே வந்து சூப்பராக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், கேமிங் லேப்டாப்க்குன்னு ஒரு சில ஹைலைட்டான விஷயங்கள்லாம் இருக்குது. அதில் முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கீபோர்ட்ஸில் லைட் எரியுது. இந்த மாதிரி கீபோர்டில் ஏன் லைட் எரியுதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு சில கேமர்ஸ்ல வந்து நைட் டைம்ல வந்து கேம் விளையாடுவாங்க. ஸோ அந்த மாதிரி கேம் விளையாடுறவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான கீபோர்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி வந்து கீபோர்ட்ல எப்படி இருக்கும்னா ஆரோஸ்ல வந்து மோஸ்ட்லி வந்து கேமர்ஸ் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க, இந்த WASD தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கும் வந்து ரொம்ப ஹைலைட் பண்ணி கொடுத்துருப்பாங்க கீபோர்ட்ஸ்ல. அதே மாதிரி வந்து இந்த லேப்டாப்ல இப்போ நாங்கள் வந்து வால்பேப்பர் வந்து கொஞ்சம் டிம்மான இது வச்சிருக்கோம். ஏன் டிம்மான இது நான் வச்சேன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வீடியோல பார்க்கும்போது இந்த மாதிரி டிம்மான வால்பேப்பர் வச்சா மட்டும்தான் உங்களுக்கு பார்க்கறதுக்கு அது நல்லா தெரியும், இல்லைன்னா கிளார் அடிக்கும். தூரத்துல இருந்து பாக்குறதுக்கு பாருங்க செம லுக்கா இருக்கு. அதே மாதிரி இந்த இது வந்து பிளாக் லிட் கீபோர்டுன்னு சொல்லுவாங்க. பிளாக் லிட் கீபோர்ட்னா வந்து இதுல லைட் எரியறதுக்கு பேர் தான் பிளாக் லிட் கீபோர்டு. வந்து இதை வந்து நம்ம வந்து அட்ஜஸ்டும் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணி நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து குறைச்சும் ஏத்திக்கவும் செய்யலாம். ரொம்பவே அழகா இருக்கும். கேம் விளையாடுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும். இப்போதைக்கு வந்து கேமிங்லாம் வந்து நம்மளால பண்ண முடியாதுன்னு இப்பதான் வாங்கியிருக்கு. கொஞ்சம் வந்து நம்ம வார்ம் அப் பண்ணிட்டு கொஞ்சம் சின்ன சின்ன சாஃப்ட்வேர்ஸ், கூகுள் குரோம், சின்ன இது மட்டும் தான் போடணும். அதுவும் இல்லாம கேமிங்க்கு பக்காவா இருக்கும். ஏன்னா அதோட ஹர்ட்ஸும் சரி, இதோட ஸ்மூத்னஸும் சரி பக்காவா இருக்கும் உண்மையிலே. ஃப்ரெண்ட்ஸ், கேமிங் லேப்டாப் வந்து சார்ஜருமே வந்து ரொம்ப ரொம்ப டிஃபரன்ஸா இருக்கும். இது ஓகே, இது கொஞ்சம் நார்மலா தான் தெரியும். பட் ஆனா இது வந்து இந்த பவர் சப்ளை, இந்த பவரை எடுத்து கொடுக்கறது பாருங்க, ஏதோ பாக்குறதுக்கு வந்து பவர் பேங்க் மாதிரி இருக்கு, அவ்வளவு பெருசா இருக்கு. இது வந்து மோஸ்ட்லி கேமிங் லேப்டாப்க்கு வந்து 150 வாட்ஸ் தான் கொடுப்பாங்க. 150 வாட்ஸ்னா எப்படி நான் கணக்கு சொல்றேன்னா, இப்போ OnePlus போனுக்கு வந்து 30 வாட்ஸ் வந்து கொடுப்பாங்க. 30 வாட்ஸ்லாம் எப்படின்னா வார்ப் சார்ஜர் வந்து கொடுப்பாங்க. இதுக்கு வந்து 150 வாட்ஸ்னா என்ன ஸ்பீட்ல ஏறும்ன்றத நீங்களே கணிச்சுக்கோங்க. பயங்கர ஸ்பீடா ஏறும். ஃப்ரெண்ட்ஸ், இதோட 150 வாட்ஸும் சரி, இதோட ஆம்ப் பார்த்தீங்கன்னா 7.7 ஆம்ப். 7.7 ஆம்ப்னா பார்த்துக்கோங்க அதோட ஸ்பீடு வந்து எவ்வளோ ஸ்பீடாக ஏறுன்னு சொல்லிட்டு. இன்னும் நாங்கள் வந்து சார்ஜ்லாம் போட்டு பார்க்கல, இருந்தாலுமே இந்த வாட்ஸையும் இந்த ஆம்பையும் வச்சு நானே தான் சொல்கிறேன். ஸோ போட்டு பார்த்துட்டு இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான். அதாவது வாங்கி அன்பாக்ஸ் பண்ணிட்டு முதல்ல அந்த லேப்டாப் எப்படி இருக்கு எங்கள் கையில் முதல்ல நாங்கள் ஃபீல் பண்ணுறது என்னன்றதை நான் ஷேர் பண்ணுறது தான் இது. இதோடைய ஃபுல் ரிவ்யூ வந்து ஒரு 1 மந்த் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நம்ம சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஸ், கம்பெனியில் கொடுத்துருக்கிற இந்த 2 ஆக்சசரிஸையுமே நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் வந்து அந்த மவுஸை பார்க்கலாம். மவுஸ் என்ன, இதோட குவாலிட்டி மட்டும் தான் செக் பண்ணணும், ப்ளஸ் வந்து ஸ்பீடு. இதுலேயும் நிறைய பேப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து வாவ், நல்லா இருக்கு, நல்லா மேட் ஃபினிஷ்ல இருக்கு. இது வந்து 2.4 GHz சொல்லுவாங்க. 2.4 GHzனா அதோடைய ஸ்பீடை குறிக்குது. இப்போ வந்து மவுஸ் நீங்க யூஸ் பண்ணும்போது வந்து உங்களுக்கு தெரியும் அந்த ஸ்மூத்னஸ் எல்லாமே. 2.4 GHzனா அது பார்க்கிறதுக்கு போறதுக்கு புசு புசுன்னு வந்து மஜாவா வருவாப்ல. ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் இந்த ஹெட்ஃபோனை வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம். இந்த முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் TRRSன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. அதுக்கு ஃபுல்லா என்ன சொல்லணும்னா 4-pole TRRS ஃபீமேல் ஜாக்னு சொல்லுவாங்க. இதோட ஃபுல் ஃபார்ம்னு சொல்ல முடியாது, ஃபுல் நேம் இதுதான். ஓகே, நம்ம வந்து ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஓபன் பண்றதுக்கு ரொம்ப அழகா கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி ஓபன் பண்றதுக்கு நான் சொன்ன பாத்தீங்களா, அந்த 2 ஜாக் இதுதான். இந்த 2 ஜாக் வந்து இதுதான். நம்ம எது தேவையோ, இப்போ நம்மளுக்கு வந்து ஒன்லி மைக்ரோஃபோன் தான் தேவைப்படுது. இப்போ நான் வீடியோ எடுக்கிறேன், எனக்கு ஒன்லி மைக்ரோஃபோன் தேவைப்படுதுன்னா நம்ம வந்து இதில் உள்ள இந்த ப்ளூ இதை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒன்லி எனக்கு வந்து பாட்டு கேட்கணும், எனக்கு வந்து சாங்ஸ் கேட்கணும், சாங்ஸ் கேட்டு என்ஜாய் பண்ணணும்னா நீங்கள் வந்து இதை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம், பிளாக் இது. சப்போஸ் நீங்கள் வந்து யார்கிட்டே ஸ்கைப்பில் இல்லை வந்து வீடியோ கால் பேசணும்னா நீங்கள் வந்து 2ஐயும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு சில பேருக்கு வந்து இது எதுக்கு 2த்துலேயும் எதுக்கு நீங்கள் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு நினைப்பாங்க. பட் ஆனால் இது யூடியூபர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் இது.
ஃப்ரெண்ட்ஸ் இதோட ரெசல்யூஷன் பாருங்க. ரெசல்யூஷனுக்கு நான் வந்து என்னுடைய வீடியோல வந்து 60 ஃப்ரேம்ஸ்ல உள்ள வீடியோ வந்து நான் போட்டு விட்டுருக்கேன். ஸோ பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கு. அதுவும் இல்லாமல் வந்து இருட்டில் வந்து போட்டு விட்டனால இந்த கீபோர்ட் லைட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப க்ளோ அடிக்குது. பார்க்கறதுக்கே செமையா இருக்கு. இந்த லேப்டாப்போடைய ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான் நான் கொடுத்தேன். அன்பாக்ஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் நம்ம வந்து சொன்னோம் எப்படி இருக்கு, நான் எப்படி ஃபீல் பண்றேன்றத. கேம்ஸ் ஏத்துறதுக்கோ இல்ல மத்த ஒர்க் பண்றதுக்கோ நம்மளுக்கு வந்து இப்போதைக்கு டைம் இல்ல. பிகாஸ் இது என் ஃப்ரெண்டோடைய லேப்டாப். அதே மாதிரி இது கூட வந்த அந்த ஹெட்ஃபோனும் சரி அந்த மவுஸும் சரி எல்லாமே வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்த்தோம். கொஞ்சம் யூஸ் பண்ணியும் பார்த்தோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. 70,000 ரூபாய்க்கு இந்த லேப்டாப் வந்து உண்மையிலே செம லேப்டாப், அதுவும் கேமிங் லேப்டாப். ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். நீங்க வந்து ஒரு கேமரா இருந்தீங்கன்னா வேற ஏதாவது எங்கிட்ட பேசணும் இல்லை கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்ல கேட்கலாம். லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இந்த லேப்டாப் வாங்குறதுக்கான லிங்க்குமே வந்து நான் கீழே கொடுக்குறேன். அப்படி இல்லைன்னா உங்க வீட்டு பக்கத்தில் உள்ள ஹெச்பி ஷோரூம் வந்து நீங்க கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க. மேபி அவங்க ஏதாவது ஒரு ஆஃபர் கூட கொடுக்கலாம் அந்த ஷோரூமை பொறுத்து. அதே மாதிரி வரக்கூடிய ஃபெஸ்டிவலை பொறுத்து. இப்போ வந்து கிறிஸ்மஸ் அடுத்த மாசம் வரும். அதுக்கு நீங்க போய் விசிட் பண்ணீங்கன்னா ஏதாவது ஸ்பெஷல் ஆஃபர் கொடுப்பாங்க. வெயிட் பண்ணி எடுத்தா பெஸ்ட் பட்ஜெட்ல நம்மளுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு கேமிங் பிளஸ் ஹை எண்ட் லேப்டாப். இப்போ என்னோட லேப்டாப் எடுத்துக்கிட்டோம்னா வெறும் ஒரு ஹை எண்ட் லேப்டாப் தான். ஹை எண்ட் லேப்டாப்ல ஒரு ஸ்பீட் இருக்கும், ஒரு ப்ராசஸர் நல்லா இருக்கும். பட் ஆனா நீங்க சேர்த்து இந்த கேமிங் லேப்டாப்போட போனீங்கன்னா இதுல கொடுக்கக்கூடிய கிராபிக்ஸ் கார்டா இருக்கட்டும், இதுல கொடுக்கக்கூடிய ப்ராசஸரா இருக்கட்டும் எல்லாமே செம்மையா இருக்கும். ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் கேமர்ஸ்க்கு. பிளஸ் வந்து Ryzen 5 வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். நான் வச்சிருக்கிறது வந்து Radeon 5 கொடுத்தாங்க. AMDல Radeon வேற மாதிரி இருக்கும், NVIDIA வேற மாதிரி இருக்கும். இருக்கிறதுல கேமிங்ல வந்து NVIDIA GeForce தான் இருக்கிறதுல செம்மையா இருக்கும். அதுவும் இல்லாம 4GB RAM ஓட கொடுக்குறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோல இருந்து பார்க்கலாம். பாய்.